இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்தின் இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் சி.வி.கே. சிவஞானம், எம்.ஏ. சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார், நாகலிங்கம் ரட்னலிங்கம், சி. வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கலந்துரையாடல் தலைவர் சொன்னபடி இன்றைக்கு 3வது தடவையாக நடைபெற்றிருக்கிறது. நீண்ட நேரமாக பல விடயங்கள் குறித்து நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி மாதாந்தம் நாங்கள் கூடுவதாக எடுத்த முடிவு ஜனவரி மாதத்திலே இன்றைக்கு மார்ச் இறுதியாக இருந்தாலும் எரிபொருள் பிரச்சனைகள் நாட்டிலே ஒவ்வொரு பிரச்சனைகள் எழுந்திருந்த போதிலேயும் 3வது மாதத்திலேயும் இந்த சந்திப்பை செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது. நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் பேசினாலும் விசேஷமாக 2 விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது. ஒன்று, தொடர்ச்சியாக நாங்கள் மாதாந்தம் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு இடையிலான ஒரு உறவை வலுப்படுத்தி கொண்டு போகிற அதே வேளையிலே இதை செய்வது எப்படி என்று ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை தமிழரசு கட்சியிலே இருந்து தலைவர், பொதுச் செயலாளர் நான், மற்றது கிழக்கு மாகாணத்திலிருந்து எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரராஜசிங்கம் ஆக மூவரும் இந்த குழுவிலே அங்கம் வகிப்போம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே இருந்து 6 பேர் இந்த கூட்டத்திலே அங்கம் வகிப்பார்கள். இந்த 9 பேர் கொண்ட இந்த இணைப்பு குழு இந்த விடயங்களை கையாளும் என்று நாங்கள் ஒரு முடிவு, முன்னரே பேசிய முடிவுதான். ஆனால் இது ஒரு நிலையாக நாங்கள் 2 கட்சிகளுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு இணைப்பு குழுவாக இயங்குவதென்றும், எழுகிற கேள்விகள் பிரச்சனைகள் என்று மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த இணைப்பை, இந்த உறவை முன்னகர்த்தக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு குழுவாக இது இயங்கும் என்று தீர்மானித்திருக்கிறோம். 2வதாக அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக தமிழ் சட்டத்தரணிகள் சமூகம் ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்து எங்களில் பலரை அழைத்திருந்தார்கள். எங்களுடைய கட்சியிலிருந்து நானும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பங்கு பெற்றிருந்தோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் பங்கு பெற்றிருந்தார். வேறு ஆட்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். முதலாவது ஒரே ஒரு கூட்டம் தான் நடைபெற்றிருக்கிறது. அதிலே சில இணக்கப்பாடுகள் எய்தப்பட்டது. அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான கோட்பாடுகள், என்ன கோட்பாடுகளின் அடிப்படையிலே நாங்கள் ஒருமித்து ஒரே கருத்தை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரையறுத்து கூறுவது சிங்கள மக்களோடு தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சமூக ஒப்பந்தமாகவும் அது அமைய வேண்டும். அதற்கான ஒரு வரைவை சட்டத்தரணிகள் அன்றைய கூட்டத்திலே பேசப்பட்ட விடயங்களை மையமாக வைத்து ஒரு வரைவை ஏற்படுத்தி 2வது கூட்டத்திலே நாங்கள் அதனை முடிவு செய்வதாக இருந்தது. 2வது கூட்டம் 19ஆம் தேதிக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த எரிபொருள் பிரச்சனை காரணமாக அது பிற்போடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அது ஒரு காலவரையறை இல்லாமல் பின்போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் பங்கு பெற்றிருக்கிறதன் காரணமாக அந்த விடயத்திலே எங்கள் அனைவருடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கிற தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு சம்பந்தமான விடயத்திலே நாங்கள் இயல்பானவரை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளோடும் சேர்ந்து இயங்குவது என்ற தீர்மானத்தை தனித்தனியாக நாங்கள் எடுத்திருந்தாலும் இன்றைய கூட்டத்திலே அதை பற்றி இன்னும் கூடுதலாக நாங்கள் பேசியிருக்கிறோம். எங்களுக்கிடையிலே பல விடயங்கள், அந்த விடய சம்பந்தமாக ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. ஆகவே அதனை நாங்கள் மற்ற கட்சியோடும் சேர்ந்து ஒருமுகமாக ஒரு நிலைப்பாட்டை தமிழ் தரப்புகள் எடுக்கிறதுக்கான அந்த முயற்சியிலே முழுமையாக ஈடுபடுவது என்று தீர்மானித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக இனிமேல் நாங்கள் செய்ய வேண்டிய
நடைமுறைகள் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். ஏற்கனவே திரு சுமந்தன் அவர்கள் கூறியது போன்று பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இன்றிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள், அது மாத்திரமில்லாமல் அரசாங்கம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடுகள், முக்கியமாக உள்ளூராட்சி சபை தொடர்பாக அவர்கள் பிரஜா சக்தி என்று சொன்ன குழுக்களை நிறுவுவது, அதனூடாக இப்பொழுது இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளை முடக்க நினைப்பது, அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபைகளை நடைமுறையில் நடக்க விடாமல் செய்து தாம் விரும்பிய ஒரு 20-25 பேரை அவர்கள் கொண்டு வந்து அவர்களுக்கூடாக விஷயங்களை அவர்கள் நகர்த்த முயற்சிப்பது என்பது மிகவும் பிழையான, தவறான, ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு பிழையான விடயம். என்று சொன்னால், இந்த அரசாங்கம் மிக நீண்ட காலமாக தாங்கள் ஒரு ஜனநாயக போராளிகள் என்று சொன்ன கணக்கில் அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த விடயங்களை, குறிப்பாக எங்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்பாக தமிழ் கட்சியைச் சேர்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த அமைப்புகள் மிக பெருமளவில் இருக்கின்றன. அந்த நிலையில் அவர்கள் எல்லோரையுமே ஒரு முடக்கிவிட்டு தங்களது ஒரு என்னது மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு அமைப்பினூடாக எல்லாத்தையும் செய்ய நினைப்பது என்பது தமது கட்சியை பலப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை செய்கிறார்களே தவிர அந்த பிரதேசத்தை அல்லது அந்த கிராமத்தை வளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அப்படியான விடயங்களை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படியான விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போலவே நாங்கள் எதிர்காலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை பற்றி மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களுக்கான ஒரு பொருளாதார விடுதலை, தமிழ் மக்கள் மொத்தமாக இந்த நாட்டில் அவர்களுடைய இருப்பை பாதுகாத்து கொண்டு எப்படி முன்னேறி செல்வது என்ற விடயங்களின் அடிப்படையில் அதற்கு தேவையான கொள்கை வகுப்புகளை உருவாக்குவது, பாலிசி மேக்கிங் என்று சொல்வார்கள். அப்படியான விடயங்களை செய்து கொண்டு போவதும் கூட இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ஒருங்கிணைப்பு குழு, அல்லது நாங்கள் அதில் ஆங்கிலத்தில் அது ஒரு எபெக்ஸ் பொடி என்று நாங்கள் சொல்லுவோம். அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தரப்பிலிருந்தும் தமிழிசை கட்சியினுடைய தரப்பிலிருந்தும் நாங்கள் 9 அங்கத்தவர்களை கொண்டதாக அந்த அமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக முன்னெடுத்து செல்வதற்கான அந்த சிந்தனைகளை வகுக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது எதிர்காலத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு நீண்ட காலத்திற்கு அடுத்த தலைமுறையிடம் நாங்கள் இதை சரியான முறையில் கையளிப்பதற்கான அந்த வழிவகைகளை அது உருவாக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இன்றைய சந்திப்பு அது 3வது சந்திப்பாக இருந்தாலும் ஒரு முக்கியமான சந்திப்பாக இன்றைக்கு நிச்சயமாக மாறியிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதற்கு எங்களுக்கு இன்றைய கூட்டம் ஒரு திறவுகோலாக இருந்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். நன்றி.